யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்காக, உங்கள் கவனத்திற்காக, நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக. எனக்கு உடல்நிலை சரியில்லை, கை நடுக்கம், எந்த பொருள் எடுத்தாலும் ஆட்டம் கொடுக்கும், மேலே கீழே ஊற்றிக்கலாம், தண்ணி குடிக்க முடியாது. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் ஒரு மாத்திரை எழுதி கொடுத்தாரு. இந்த மாத்திரை அதிகமாக மெடிக்கலில் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை, அதனால் நீங்கள் எங்கே கிடைக்குதோ பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பினார். நானும் பல கடைகளில் தேடி பார்த்தேன், கிடைக்கல. என் பையன் ஒரு மெடிக்கலில் கேட்டிருக்கும்பொழுது ஆர்டர் பண்ணி நான் வாங்கி தரேன், 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரியே 2 நாள் கழித்து அந்த மாத்திரையை வாங்கிட்டு வந்தான். நானும் அந்த மாத்திரையை வாங்கி அன்றைக்கி நைட்டு ஒரு டோஸ் போட்டேன், ஒரே ஒரு மாத்திரை போட்டேன். மறுநாள் காலையில் 7-8 மணி வரல என்னால் எந்திரிக்கவே முடியல. தலை வலி, கண் அப்படியே மூடுது, திறக்கவே முடியல, உடம்பு ஆடுது, எந்திரிக்க முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல. தலை சுத்தல், மயக்கம், பேச முடியல, வாயெல்லாம் உளர ஆரம்பிச்சிடுச்சு. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய பவர் என்னன்னே தெரியல. அன்னைக்கு ஃபுல்லாக எங்கேயுமே போகாமல் படுத்த படுக்கையாக கிடந்தேன். மறுநாளும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னாலும் என்னால் எந்திரிக்க முடியல. மூணாவது நாள் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. அந்த மாத்திரையும் மருந்து சீட்டையும் எடுத்துக்கிட்டு டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டார், அதிர்ச்சி ஆகிட்டார். இப்படி உயிரோடு இருக்கிறியா நீ, சந்தேகமாக இருக்குப்பா, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் சொல்கிறாரு, இந்த மாத்திரையை பார்த்துட்டு, அப்பா இதை நல்லா பாருங்க, அவர் 25 mg மாத்திரை தான் எழுதியிருக்காரு. இந்த மாத்திரையை பாருங்க, $250 mg மாத்திரையை கொடுத்துருக்காங்க மெடிக்கலில். இது தெரியாமல் அந்த மாத்திரையை போட்டு உயிர் பொழைச்சதே பெரும் பாடுப்பா. அதனால் அன்பர்களே, நீங்கள் உடல்நிலை சரியில்லைன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க, டாக்டரை பார்ப்பீங்க, அவங்க எழுதி கொடுக்குற மாத்திரையை வாங்கிட்டு மெடிக்கலில் வாங்க போவீங்க. அதை மாத்திரை கொடுக்கும் பொழுது சரியாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பல குழப்பங்கள் உண்டு. இதனால் பல பேருக்கு பலவித நோய்கள் ஏற்பட்டிருக்கு, பக்கவாதம் ஏற்பட்டிருக்கு, ஏன் உயிருக்கு கூட ஆபத்து ஏற்பட்டிருக்கலாம். என்ன மாதிரி எப்படியோ மூதாதையர்கள் செய்த புண்ணியத்தில் நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கிறேன். அந்த டாக்டர் சொன்ன உடனே எனக்கு வேதனையாக இருக்குது. உடனே அந்த மெடிக்கல்கிட்ட ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். மெடிக்கல் மருந்து ஷாப்பில் மருந்து எடுத்து கொடுக்குற நண்பர்களே, ஊழியர்களே, அவங்க கொடுக்குற சீட்டை பார்த்து கரெக்டாக 1 வாட்டிக்கு 2 வாட்டி செக்கப் பண்ணி அதுக்கப்புறம் கொடுங்கப்பா. பல பேர் உயிரோடு நீங்கள் விளையாடாதீங்கப்பா, பல பேர் உயிரோடு விளையாடாதீங்க. வேதனையாக இருக்கு. இந்த ஒரு மாத்திரையால் எப்படி சொல்கிறதுனே தெரியல, மறுபிறப்பு வந்திருக்கிறேன்.